ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநவமி. பொதுவாக ராமநவமினா ராமருக்கு தான் விசேஷம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ராமரோட இன்னொரு அவதாரமாக பாபா திகழ்கிறாரு. அதனால் அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீர்மோர், பானகம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதே மாதிரி அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு பாபாவுக்கு படைச்சிருங்க. அதுக்கப்புறம் பாபாவுக்கு படைச்சிருங்க. உங்கள் தெருவில் இல்லைன்னா உங்கள் ஊரில் பாபா கோவில் இருந்துச்சுன்னா பாபா கோவில் போங்க. அதாவது ராமநவமி நாளை மறுநாள் வருது. அதனால பாபாவை எல்லாரும் வழிபடுங்க. பாபா அன்னைக்கு நம்மளுக்கு தேவையான அனைத்தையும் செய்வார். டெய்லி செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதை நான் உணர்றேன். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஈவினிங் ஆரத்தி எடுத்து முடிக்கிறப்போ பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபா தேர்ந்து எனக்கு ஒரு பூ விழுந்தது. அதுவே எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடுறாங்க. பாபா அன்று முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெறுவார். பாபாவை நம்மளுக்கு பிடிக்கும். நம்மளையும் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நான் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப டவுட்டு தான். இருந்தால் நான் வீட்டில் இருந்து லைவ் போடுறேன். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு மறுநாள் அதை ஒளிபரப்பு செய்கிறேன். சரிங்களா? அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாபாவுக்கு அதாவது தென்செடி கோவிலில் என்ன நிகழ்ச்சி நிரல்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எப்பயும் போல் 6:30க்கு காக்கடை ஆரத்தி, 7 மணிக்கு 7:15க்கு அபிஷேகம், 9 மணிக்கு சோட்டி ஆரத்தி, அதாவது சிற்றாரத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சிற்றாரத்தி. அடுத்து 9:30 மணிக்கு பரதநாட்டியம் இருக்குது. அதுக்கப்புறம் 10:30க்கு பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் காலையில். சரிங்களா? அடுத்து 12 மணிக்கு மத்தியான ஆரத்தி, 12:30க்கு அதுக்கப்புறம் அன்னதானம். நெக்ஸ்ட்டு 4 மணிக்கு சந்தனக்கூடு ஊர்வலம். அடுத்து 6 மணிக்கு தூப்பாரத்தி, 8 மணிக்கு ஸ்டேஜ் ஆரத்தி. இதுதாங்க அங்கே நடக்க போகக்கூடிய நிகழ்ச்சி நிரல். சரிங்களா? அன்னைக்கு உங்களால் முடிஞ்சதை பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க. பாபா உங்களோட கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்கி விடுவார். நானும் பாபாட்ட நல்லா வேண்டிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் தெருவிலையோ எங்கே இருந்தாலும் பாபா கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி போங்க. அன்னைக்கு பாபா பரிபூர்ணமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் கொடுப்பார். நம்ம வேண்டியதை அவரே நம்மளுக்கு செய்து கொடுப்பார். நம்ம அவரோட அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு நோட்டு, ஒரு பேனாவை எடுத்து ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம் உங்களால் எவ்வளோ முடியுதோ சாய்பாபாவோட நாமாவளியை எழுதிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்ச அளவு எழுதுங்க. உங்களால் 100 முடியுமா எழுதுங்க, 50 முடியுமா எழுதுங்க, 1000 முடியுமா எழுதுங்க, 1008 எவ்வளோ முடியுமோ, 1001 இல்லை 1000 இல்லை 500 எவ்வளோ முடியுமோ உங்களால் எழுதுங்க. எழுதிட்டு அதே மாதிரி உங்கள் வீட்டில் பாபா சிலை இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு 108 1008 எழுதி பேப்பரில் மாலையாக கட்டி அப்படியே பாபாவுக்கு போடுங்க. பாபாவுக்கு எல்லாமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா பாபா நம்மளுக்கு ஒன்று செய்வார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பாபாவுக்கு உகந்த நாள். ஏன்னா அன்னைக்கு ராமநவமின்றது பாபாவோட பிறந்த நாள். சரிங்களா? அன்னைக்கு பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபா சித்திரை மாதம் நவமி திதியில் பிறந்த ஸ்ரீ ராமர் தர்மத்தின் பிரதிபலிப்பாக, கருணையின் தெய்வமாக மற்றும் அனுகம்பையின் சிகரமாக இந்த உலகில் அவதரித்தார். அவரது வாழ்க்கை நியாயம், பொறுமை, கருணை மற்றும் பக்தி ஆகியவற்றின் ஒளிவிளக்காக விளங்குகிறது. அதாவது பாபா நியாயமாகவும் பக்தியாகவும், ஸ்ரத்தா பக்தி, நம்பிக்கை, பொறுமை எல்லாத்துலேயும் அவர் அனுகிரகமாக இருக்கார். நீங்களும் பாபாவோட இணைந்து இந்த ராமநவமியை நீங்களும் கொண்டாடணுன்றதை நான் ரொம்ப பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை உங்களால் பிஸ்கெட் வைக்க முடியுமா வைங்க. அப்புறம் சாக்லேட் வைக்க முடியுமா வைங்க.
உங்களால் முடிஞ்சதை பாபாவுக்கு பண்ணினீங்க அப்படின்னா பாபா அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவார், அதை கண்டிப்பாக சாப்பிடுவார். அதே மாதிரி பாபா வந்து அன்னைக்கு முழுவதும் நீங்கள் பாபாவை பிரார்த்தனை பண்ணுறது உங்களோட விருப்பம். எவ்வளோ பேருக்கு பாபா பிடிக்குமோ அவ்வளோ பேர் கும்பிடுங்க. இல்லை ஒரு சில பேர் வீட்டில் ராமரோட ஃபோட்டோ ஏதாவது அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கும்பிடலாம். பாபா ஃபோட்டோஸ் இருந்தாலும் கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கும்பிடுங்க. அதாவது பாபாவோட மறு உருவம், அதாவது பாபாவோட மறு உருவம் ராமர், ராமரோட மறு உருவம் பாபா. ஏன்னா அவர் சர்வ வல்லமை படைத்தவர் ஆவார். அவர் எங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் பிரசாதங்களையும் வழங்கி கொண்டே இருப்பார். அதே போல நம்ம வந்து வரும் திங்கள் அன்று மீண்டும் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ராமநவமி கொண்டாட போறேன்ல, ராமநவமி கொண்டாடிட்டு வந்து அந்த அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா நான் போன வாரத்துக்கு முன்னாடி வரமோ என்னமோ புதன்கிழமை லைவ் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன லைவ்னா அந்த நான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததை ஷேர் பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதோட கண்டினியூஸ் வந்து இப்போ சொல்லிடுறேன், எல்லாம் கேட்டுக்கோங்க. அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி எதேச்சியாக நான் கோவிலுக்கு போகணுன்றது என்னோட ஆசை. ஆக்சுவலாக நம்ம வியாழக்கிழமை போனோன்னா எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணலாம், இருந்தாலும் நான் புதன்கிழமை தான் போனேன். புதன்கிழமை போயிட்டு பாபாவை பார்த்துட்டு அன்னைக்கு பாபாவுக்கு வந்து மத்தியானம் இடத்துக்கு ட்ரெஸ் மாற்ற அங்கே இருக்கிற பண்டர்கள் ஒருத்தர் வந்தார். வந்து எப்படி தம்பி இருக்க, நல்லா இருக்கியா, எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன, ஈஸியாக இருந்துச்சா, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே என்ன பண்ணிட்டாங்க, பாபாவோட ட்ரெஸ்ஸுக்கு மத்தியானம் அரிசிக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்காக காலைல அரிசி ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. என் கையில் கொடுத்து இதை மடிப்பா அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுக்குறாங்க. எனக்கு அன்றைக்கி சும்மா எதேச்சியாக போய் நின்ன சாய் பக்தர்களே. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன கேட்டிங்கன்னா இதுதான் உண்மை. ஏன்னா பாபா வந்து நான் எதிர்பார்க்கல, பாபாவாக நினச்சி கொடுத்தாருன்ற எண்ணத்தில் நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். ஏன்னா நான் நீ போன உடனே அதிசயமாக நடக்குது. என்னன்னா நம்மளுக்கு பாபாவோட ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்து தம்பி நீயே மடிப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக நான் இது வரையும் கோவிலில் ட்ரெஸ்ஸை தொட்டதே கிடையாது. ட்ரெஸ்ஸையோ சரி பாபாவையோ சரி எதையுமே தொட்டதில்லை. இன்னும் நான் பாபாவை தொடுற அளவுக்கு வரல, அவரோட பாதத்தை நான் தொட்டிருக்கேன். அதே மாதிரி குருஸ்தான் பாபா நான் கையாலேயே தொட்டிருக்கேன். அவர் தொட்டு தலை வணங்கியிருக்கேன், எல்லாமே செஞ்சுருக்கேன். இதுவரையும் நம்ம மேல் பாபா வந்து நான் ஏறி அவரை தொட்டு செய்யறது இன்னும் எனக்கு பாபா அந்த பாக்கியம் இன்னும் கொடுக்கல. அதுக்காக நான் இன்னும் வேண்டிக்கிறேன், பாபா இன்னும் நம்மளுக்கு எல்லா வரத்தையும் நம்ம சாய் பக்தர்கள் எல்லாரையும் நலமோடு வச்சுக்கணும். பாபா எல்லாரையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்க்கையும் தரணும், வாழ்க்கை அமையணும். எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் கோவிலுக்கு போனேன்னா கண்டிப்பாக நம்ம பக்தர்களுக்காக எல்லாருக்காகவும், ஏன் உங்களோட பெற்றோர்கள் உங்களோட குழந்தைகள் எல்லாருக்குமாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதே போல் எங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் நானும் பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது பாபா சிலையோ இல்லை இதையோ ஏதோ இருந்துச்சுனாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆதரவற்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கனாலே போதும். அதாவது ஒரு சில பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில பேருக்கு இருக்காது, இல்லை ஒரு சில பேருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம். உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க வயரால் சாப்பிட்டு மனசால வாழ்த்துவாங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போயும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு கமெண்ட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அதனால் எல்லாருக்கும் இந்த பாபாவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். அனைவரும் இதில் கலந்து கொள்ளுங்கள், பாபாவை பாருங்கள், பாபாவின் ஆசீர்வாதங்களையும் நலங்களையும் பெறுங்கள். எங்கும் சாய், எதிலும் சாய், எந்த வேலைகளிலும் சாய். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். நன்றி, வணக்கம். இதை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்களோட பிரார்த்தனைகளை கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்க்குறேன். பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை
நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் நன்றி.